வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ஸ்டோரி என்னன்னா, த பஸ் ஸ்டாப் அண்ட் த சக்சஸ்ஃபுல் பாய். ஒரு சிட்டில ஒரு பஸ் ஸ்டாப் இருந்துச்சு. டெய்லி மார்னிங் அங்க ஒரு ஸ்கூல் பையன் வந்து பெஞ்ச்ல உட்காந்து படிப்பான். அவன் வீட்டுல ரொம்ப சத்தமா இருக்கிறதுனால படிக்க அமைதியான பிளேஸ் கிடைக்கல. அதனால டெய்லி ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாப் வந்து பெஞ்ச்ல உட்காந்து படிப்பான். அது மழையா இருந்தாலும் சரி, வெயிலா இருந்தாலும் சரி, அவன் எப்பவும் படிக்கிறத விட மாட்டான். அப்படியே கொஞ்ச நாட்கள் போக பஸ் ஸ்டாப்ல ரெகுலரா டீ போடுறான்னா அவனை டெய்லி பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு நாள் கேட்டாரு, டெய்லி இங்கதான் வந்து படிக்கிறியாப்பான்னு. பையன் சிரிச்சுட்டே சொன்னான், வீட்டுல பிளேஸ் இல்லைன்னா, ஆனா எனக்கு பெரிய ட்ரீம்ஸ் இருக்குன்னு. டீ கடை அண்ணா சைலண்டா தலையாட்டிட்டு ஏதோ யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் டெய்லி மார்னிங் அந்த டீ கடை அண்ணா அந்த பையனுக்கு ஃப்ரீயா டீ இல்லைன்னா பால் கொடுக்க ஆரம்பிச்சாரு. பையன் எனர்ஜியோட படிக்க ஆரம்பிச்சான். அதே போல பஸ் கண்டக்டரும் அவனை நோட்டீஸ் பண்ணாரு. ஒரு நாள் சொன்னாரு, லேட் ஆனாலும் பரவாயில்ல, நீ படிச்சுட்டு வான்னு. அது மட்டும் இல்லாம அந்த பையனுக்கு மட்டும் கண்டக்டரே காசு போட்டு ஃப்ரீ டிக்கெட் கொடுப்பாரு. அவன் வளர வளர கொஞ்சம் கொஞ்சமா அந்த பஸ் ஸ்டாப் அவனுக்கு லக்கி பிளேஸா ஆயிடுச்சு. கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு ஒரு நாள் அந்த சேம் பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு கார் வந்து நின்னுச்சு. ஃபார்மல் ட்ரெஸ்ல ஒருத்தர் வெளியே வந்தாரு. யார் தெரியுமா? அந்த பையன்தான். குட்டி பையனா இருந்தவன் இப்போ சக்சஸ்ஃபுல் ஆபீசர். டீ கடை அண்ணா கிட்டையும் அப்புறம் பஸ் கண்டக்டர் கிட்டையும் மரியாதையா வணக்கம் சொல்லி அவங்க பண்ண உதவிக்கும் நன்றி சொன்னான். அதுக்கப்புறமா அவன் உட்காந்து படிக்கிற பெஞ்சை பார்த்து, இந்த பஸ் ஸ்டாப் தான் என் லைஃப் ஸ்டார்ட் ஆன இடம்னு சொன்னான். இப்போ அவன் லைஃப் ஹாப்பியா மாறிடுச்சு. நம்ம இந்த கதையில இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கு பிளேஸ் எப்பவும் முக்கியம் இல்லை. டெய்லி நம்ம ட்ரீம்காக எஃபர்ட் போட்டா போதும், லைஃப்ல கண்டிப்பா சக்சஸ் வரும்.